புதிய அத்தியாயம் சணலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலிலே இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான வரலாற்று சரித்திரம் வாய்ந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த வேளையிலே நான் உங்களோடு தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் சரித்திர வெற்றியை பெற்றிருக்கிறார். கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் தான். ஆனால் அவருடைய பணியோ 30 ஆண்டுகள். கிராஸ்ரூட் லெவல் என்று சொல்லுவாங்க, அந்த அடிமட்டத்திலே அவருடைய தொண்டர்கள் களப்பணி ஆற்றியிருக்கிறார்கள். அது தெரியாத இந்த கட்சிகள் தெரியாமல் கூவி கூவி அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஊடக தர்மம் என்று சொல்லும்போது உண்மையை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய அந்த ஊடகங்கள் பொய்யான தகவல்களை எடுத்து சொல்லிக்கொண்டு விலை போன ஊடகங்களாக மாறி இன்றைக்கு பொய்யான ஊடகங்களாக மாறியிருக்கின்றது. அவர்களுக்கும் சாவுமணி அடித்து அவர்களை கீழே தள்ளிவிட்டு அவர்களையும் இன்னும் சவக்கிடங்களை தள்ளிவிட்டு இன்றைக்கு விஜய்க்கு ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் என்ற பதவியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு காலமாக ஆண்ட கட்சிகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இன்னும் சில கட்சிகள் இல்லாமல் போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. ஆனாலும் மக்கள் சரியான தீர்ப்பை சரியான நேரத்திலே சரியான ஆளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது உண்மையாக மக்கள் இன்றைக்கு யார் பக்கம் நிற்கிறார்கள் என்று சரியாக இந்த இப்பொழுது நடந்து முடிந்த இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு காட்டி நிற்கின்றது என்று இந்த சட்டமன்ற தேர்தலிலே விஜய் அவர்கள் சரித்திர வெற்றியை பெற்று முதலமைச்சர் ஆகிறார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்த மக்களுக்கு நிச்சயமாக அவர் சரியான பணி செய்வார் என்பது அந்த நம்பிக்கையோடு மக்கள் விஜய் அவர்களுக்கு நல்ல பரிசை கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய பணி திறம்பட செய்யப்படும் என்பது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த ஊடக தர்மம் என்பது ஊடகம் சரியான உண்மைகளை இந்த சாமானிய மக்களுக்கு யாருக்கு மண்டாலும் சொல்ல வேணும். ஆனா பொய்யான தகவல்களை சொல்லிக்கொண்டு கூடுதலான வியூஸ்களை பெறலாம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் கூடுதலான பணம் ஈட்டலாம் என்று சொல்லி நம்பி தாங்கள்தான் பெரிய ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொண்டு பொய்யான தகவல்களை பரப்புகின்றவர்களை இன்றைக்கு மக்கள் புறந்தள்ளி விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு களை எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் எல்லாருக்கும் சரியாக தெரிந்துவிட்டது. இன்றைக்கு எத்தனை இந்த ஊடகங்கள் எல்லாம் இந்த தேர்தலின் மூலமாக மக்கள் பல ஊடகவியலாளர்களை சரியாக கண்டுபிடித்து விட்டார்கள். எப்படியான ஊடகவியலாளர்கள் என்று உண்மையை சொல்ல வேண்டியவர்கள், உண்மைக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு பொய்யான தகவல்களை கொடுத்து பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியிலே பரப்பி பொய்யான கணிப்புகளை கொடுத்து இன்றைக்கு தங்களுடைய சுய உருவத்தையே இன்றைக்கு காட்டிவிட்டிருக்கிறார்கள் பல ஊடகவியலாளர்கள். இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் எல்லாரும் சரியாக கண்டுபிடித்து விட்டார்கள். சரியான தீர்ப்பை நிச்சயமாக வழங்கி விட்டார்கள். 2 பேரையும் மக்கள் எல்லாருக்கும் வடிவாக தெரியும். இந்த 2 பேர்ல ஒரு ஆள் கோடீஸ்வரன், அடுத்த ஆள் ரங்கராஜ் பாண்டே. கோடீஸ்வரன் என்பவர் தனக்கென்று ஒரு வன்மத்தை உருவாக்கி கொண்டு தனக்கென்று ஒரு இளைஞர் குழுவை கூட்டிக் கொண்டு அந்த இளைஞர் குழுவிலே ஒரே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்து விஜய்க்கு எதிரான வன்மத்தை கக்கிக் கொண்டே இருப்பார். நான் நினைக்கிறேன் அவருக்கு சைக்காலஜிக்கல் ரீதியாக அவர் சைக்கியாட்ரிக் பேஷனாக போயிட்டாரு. நினைக்கிறேன் இவரை கொண்டு போய் சைக்கியாட்ரி டாக்டர்கிட்ட விட்டால் அவருக்கான மருந்தை கொடுப்பார்கள் நினைக்கிறேன். ஆனால்
அவருக்கு ஏன் இப்படியான வன்மம் வந்ததோ தெரியாது. நான் நினைக்கிறேன் அவர் இந்த உலகத்திலே தாயினுடைய வயிற்றிலிருந்து புறவாமல் இருந்திருந்தால் அவருக்கு நலமாக இருந்திருக்கு. ஆனால் இன்னொருவர் சொல்லுறார் ரங்கராஜ் பாண்டே. ரங்கராஜ் பாண்டே தான் இந்தியாவில் பெரிய ஊடகவியலாளராம். அவர்தான் அவர் சொன்னா எல்லாம் சரியாகும் என்று சொல்லுவார்கள். ரங்கராஜ் பாண்டே அவர் நான் பார்த்த பொழுது அவர் வாயிலிருந்து அப்பட்டமான பொய்கள் அப்படியே வரும். ஆனா கணிப்பார். ஆனா கணிச்சா நாங்க நினைக்கல, ஒரு படிப்பறிவில்லாத ஆள் மாதிரி தான் அவர் கணிப்பார். கணிச்சு போட்டு சொல்லுவார். அவர் மாத்தி மாத்தி சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ரங்கராஜ் பாண்டே. அவரும் இந்த உலகத்துல நான் நினைக்கிறேன், இந்த சாதாரண மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, படித்த மக்கள் யாரென்றாலும் இவர் சொல்லுகின்றதை சில ஆட்கள் நம்புவார்கள். ஆனால் இன்றைக்கு இவருடைய இந்த ஊடக தர்மம் என்றதே இல்லாமல் போய்விட்டது. இந்த ரெண்டு பேரையும் பார்க்கும்போது மக்கள் 2 பேருக்கும் வடிவாக தெரிந்து விட்டது இவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று. சுருட்டி கொண்டு காசுக்காக தங்களுடைய வாய்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இவர்கள். இப்படியாப்பட்டவர்கள் இருக்கும் வரைக்கும் சாதாரண மக்களை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் மக்கள் இந்த சட்டமன்ற தேர்தலிலே இப்படியானவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள் பிடிப்பதற்கு. இனி இவர்களுடைய செய்திகள், இவர்களுடைய இன்னும் சொல்ல போனால் கருத்த மரபுகள், அப்படியான நிகழ்வுகள் இனிமேல் எடுபடாது. இவர்களும் அந்த திமுகவினுடைய அந்த ஊழல்வாதிகளுடைய அந்த பட்டியலிலே இவர்கள் எல்லாரும் ஏற்கனவே சேர்க்கப்பட்டவர்கள், ஆனால் சேர்க்கப்பட்டு விட்டார்கள். இதோடு இவர்களுடைய அந்த ஊடக தர்மம் எல்லாம் அப்படியே அடக்கம் செய்யப்படுகிறது. உண்மையான ஊடகவியலாளர் சொல்லி சொன்னால் சரியான உண்மையான செய்திகளை சொல்ல வேணும். அவர் சொல்லுவதில்லை. இப்படி பல ஊடகவியலாளர்களை நான் சொல்லுவேன். ஏன் ஊடகவியலாளர்களை நான் நம்புவதில்லை என்று சொல்லி சொன்னால், எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து யுத்தம் நடக்கின்ற போதும் இத்தவரைக்கும் எனக்கு தெரியும் எப்படியான பொய்களை அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி. இன்னும் சொல்ல போனால் ஊடகவியலாளர்கள் என்று இருக்கிறார்கள், நேர்மைக்காக உண்மைக்காக குரல் கொடுப்பவர்கள், மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள். இன்னும் சொல்ல போனால் மக்களுக்காக அந்த உண்மையை சொல்லியே தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள். அவர்கள்தான் உண்மையான ஊடகவியலாளர்கள். இப்படி பொய்களையும் பிரட்டுக்களையும் பொய்யான செய்திகளையும் மக்கள் மத்தியிலே பரப்பிக்கொண்டு போகிறவர்கள் உண்மையான ஊடகவியலாளர்கள் அல்ல. அது ஊடக தர்மம் அல்ல. இன்றைக்கு மக்கள் மத்தியிலே சரியாக இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் களை கட்டப்பட்டு விட்டார்கள், களை எடுக்கப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு மக்கள் எல்லாரும் வடிவாக கண்டுபிடித்து விட்டார்கள். இவர்களுக்கான தீர்ப்பு மக்கள் நிச்சயமாக இன்றிலிருந்தே கொடுக்க போகிறார்கள். அவர்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே போய்விட்டது. அவர்கள் இனி அவர்கள் போடுகின்ற நியூஸ்களும் சரி, அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளும் சரி, ஒன்றும் பெறப்போறதில்லை. இனி மக்கள் பார்க்கையும் போறதில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் மக்கள் புறந்தள்ளிவிட போறார்கள். இன்றிலிருந்து அந்த புதிய அத்தியாயம், புதிய ஜனநாயகம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு தொடங்கிவிட்டது. மக்களுக்கான ஆட்சி, மக்கள் தங்களுக்கான சரியான தலைவனை தெரிந்து விட்டார்கள். இந்த வேளையிலே நான் என்னுடைய வாழ்த்துக்களை விஜய் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆட்சி நல்லாக அமைய வேணும் என்று இந்த சாமானிய மக்களுக்கும், இன்னும் துன்பப்படுகின்ற மக்களுக்கும், கஷ்டப்படுகின்ற மக்களுக்கும் சரியான ஒரு நிம்மதியான ஆட்சி அமைய வேணும் என்று சொல்லி இந்த வேளையில கேட்டு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.